வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்டியான கேரமல் கஸ்டர்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கேரமல் கஸ்டர்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே குறைவு தான், இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அண்ட் இந்த லாக்டவுனுக்கு இது ஒரு சூப்பரான டெசர்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கேரமல் கஸ்டர்ட் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 120 ml அளவு பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் 60 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பாலில் நல்லா டிசால்வ் ஆனதன் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பவுலில் 2 முட்டை வச்சுருக்கேன். இதை விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதன் பிறகு நம்ம காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் கஸ்டர்டுக்கு தேவையான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கேரமல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கேரமல் கஸ்டர்டுக்கு தேவையான கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கேரமலை நம்ம எந்த பவுலில் கேரமல் கஸ்டர்ட் செய்ய போகிறோமோ அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த கேரமல் பவுலுடைய பேஸை கவர் பண்ணுற அளவுக்கு ஊற்றுனதன் பிறகு இதோடைய சூடை முழுமையாக ஆற விடுங்க. சூடு முழுமையாக ஆறினதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை ஒரு ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு நம்ம இதை குக் பண்ணும்போது மேலே வாட்டர் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம கேரமல் கஸ்டர்டை குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இந்த பவுல் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதன் பிறகு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 to 12 minutes குக் பண்ணிக்கோங்க. கேரமல் கஸ்டர்ட் நல்லா குக் ஆனதன் பிறகு இதில் லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்க இந்த பவுலை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதன் பிறகு இது மேலே இருக்கக்கூடிய கிளிங் ரேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் 1 to 2 hours அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு இதை டீமோல்ட் பண்ணி வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கேரமல் கஸ்டர்ட் ரெடி. ஒரு சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரமல் கஸ்டர்டை நம்ம குக் பண்ணும்போது ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரமல் கஸ்டர்டை சுற்றி நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் இதை கரெக்டாக குக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.